ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் லாஸ்ட் தமிழ். நான் உங்கள் சாய் ராஷிக். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த சம்மருக்கு ஏற்ற சுருன்னு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம ஊர் ரெசிபி கிடையாதுங்க, கேரளாவில் ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சம்மர் வந்துட்டாலே இந்த ரெசிபி தெருவோர கடைகள்லாம் கேரளாவில் ரொம்ப ஃபேமஸாக விற்பாங்களாம். அதை நிறைய பேர் விரும்பி வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு நீட்டமான கிளாஸ் எடுத்திருக்கேன். அதில் அரை எலுமிச்சைப்பழம், நல்ல பெரிய எலுமிச்சைப்பழமாக அரை எலுமிச்சைப்பழம் அளவுக்கு பிழிஞ்சு விட்டுட்டு இதோட தோலை தூக்கி போடாமல் அதுக்குள்ளேயே போட்டுருங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச சப்ஜா விதைகள் சேர்த்துக்கலாம். இது துளசி விதைன்னு சொல்லுவாங்க. சப்ஜா சீஸ்னு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இப்போ மார்க்கெட்ஸ்லையுமே நிறைய விற்கிறாங்க. அப்புறமா நம்ம பச்சை மிளகாய் இருக்கு இல்லையா, அதை கீறி விட்டு போட்டுக்கலாம். முழுசாகவும் போடாமல் அதை கட் பண்ணியும் போடாமல் இந்த மாதிரி ஒரு சைடு மட்டும் கீறி விட்டு போட்டுக்கோங்க. இதுலேயே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சிரப் சேர்த்துக்கலாம். நார்மலாக நம்ம சுகர் சிரப் காய்ச்சுவோம் இல்லையா, அந்த மாதிரி தாங்க. அது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் அளவுக்கு மட்டும்தான் இப்போ எல்லாமே நான் உங்களுக்கு அளவு சொல்கிறேன். இதை நீங்கள் எவ்வளோ செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அளவுகளை கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். இப்போ இதை அப்படியே நம்ம நல்லா ஷேக் பண்ணுங்க. இதாங்க குலுக்கி ஷர்பத்தோட கான்செப்ட்டு. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இது எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி நம்ம நல்லா குலுக்கணும். இதை டம்ளர்லேயே வச்சு ஸ்ட்ரீட்லலாம் குலுக்குவாங்க. பட் நம்ம இப்போ அப்படி செய்ய போகிறதில்ல. எல்லாராலையும் அது முடியாது இல்லையா, அதனால எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துருக்கேங்க. நம்ம நார்மலாக வாட்டர் பாட்டில் இருக்கு இல்லையா, அதில் நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி வாய் அகன்ற மாதிரியான பாட்டிலாக இருந்துச்சுன்னா ரொம்ப பெஸ்ட்டு. இந்த மாதிரி இப்போ அந்த ஷர்பத் ஃபுல்லாகவே நம்ம இதில் ஊற்றிட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஷேக் பண்ணிக்கலாங்க. எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா ஷேக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா குலுக்கும் பொழுது இந்த பச்சை மிளகாயோட காரம், அந்த எலுமிச்சை பழத்தோட புளிப்பு, நம்ம சுகர் சிரப் சேர்த்துருக்கோம் இல்லையா, அது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா பிளெண்ட் ஆகிட்டு நல்ல ஒரு ருசி கிடைக்கும். அதே மாதிரியே இதில் நிறைய ஐஸ் க்யூப்ஸும் சேர்க்கணுங்க. ஐஸ் க்யூப்ஸ் நிறைய சேர்க்கும் போது தான் இது நல்லா சில்லுன்னு இருக்கும். நல்லா சில்லுன்னு இருந்தால் தான் இந்த ரெசிபி நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா நம்ம ஷேக் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த கிளாஸில் மறுபடியும் ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துட்டு நம்ம ஷேக் பண்ணி வச்சுருக்க அந்த ஷர்பத் எடுத்து இதில் ஊற்றிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நார்மலாக இருந்த ஷர்பத் பார்த்திங்கன்னா நல்லா நுரைச்சி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம நல்லா ஷேக் பண்ணும்போது தான் இந்த மாதிரி நுரைச்சி வரும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக கேரளா ஸ்பெஷல் குலுக்கி ஷர்பத் நம்ம உடனே ரெடி பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா நார்மலாக செய்யக்கூடிய குலுக்கி ஷர்பத்துங்க. இது கூடவே மேங்கோ ஷர்பத், ஆரஞ்சு ஷர்பத் அதெல்லாம் கூட போட்டு செய்வாங்க. அது குலுக்கி மேங்கோ ஷர்பத், குலுக்கி ஆரஞ்சு ஷர்பத் அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. அதெல்லாம் விட சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த சர்பத் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆஸ்தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.